Hello all, welcome to my channel. This is Afrin. Until now, we have uploaded part 1, part 2 videos of this lesson. Let's move on to part 3 now. In this video, we will be discussing contact and non-contact forces as well as different types of motion. Shall we start? Yes, we already know the meaning of force. Forces are push or pull by an animate or inanimate agency. So force is nothing but push or pull by an animate, inanimate ரெண்டுக்கும் உள்ள மீனிங் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அனிமேட்னா வாலண்டியராக நம்ம லிவிங் திங்ஸால் நடக்கிற மோஷன், இன்அனிமேட்னா நேச்சுரலாக அதுவே நடக்கிற மோஷன் வந்து இன்அனிமேட். ஸோ ஃபோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ். 2 மேஜர் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று காண்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு நமக்கு புரியணும்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். When making a flag flutter, a bullock pulling a cart are contact forces. Magnetism, gravity are some examples of non-contact forces. I show you an image. When making a flag flutter, so when மூலமா flag வந்து மூவ் ஆகுதுல அசையுதுல அதுவும் a bullock pulling a cart. So கார்ட்டை வந்து bullock வந்து புல் பண்ணுதுல, ஸோ புல் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது காண்டாக்ட் ஃபோர்ஸஸோட எக்ஸாம்பிள். மேக்னட்டிசம், கிராவிட்டி ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள் மேக்னட்டிசம் அண்ட் கிராவிட்டி. டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். In all the above cases, the force is executed by touching the body. So this type of force ஆர் கால் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னா, நம்ம மூவ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை, அந்த பாடியை நம்ம டைரெக்டாக நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி டச் பண்ணி அதை மூவ் பண்ண வச்சோன்னா அது காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதுவாக நம்ம வாலண்டராக டச் பண்ணாமல் அதுவே மூவ் ஆச்சு, சம் மேக்னெட்டிக் பவர் மூலமாக, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக மூவ் ஆச்சுன்னா அது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ அந்த இமேஜ் பாருங்கள், ஒரு கோகனட் ட்ரீ இருக்குது, அதுலேருந்து கோகனட் கீழே விழுகிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஹூ இஸ் புல்லிங் மீ? இப்போ நம்ம கோகனட் ட்ரீ பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல், நம்ம எந்த மூமெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணாமல் சில கோகனட்ஸ் வந்து தானாக கிரவுண்டில் வந்து விழுகும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் எதனால் கிரவுண்டுக்கு வருது? வாட் புல்ஸ் இட் டு த கிரவுண்டுக்கு வரதுக்கு ரீசன் என்ன? ரைப்பன் கோகனட் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். வாட் புல்ஸ் இட் டு த கிரவுண்ட்? வி வுட் have hear about force of gravity of earth. ஸோ ரைப்பன்னா கொஞ்சம் நல்லா பழுத்து போன கோகனட், சரியா? ஸோ அது வந்து தானாக கீழே விழுகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம எர்த்தில் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் அந்த கோகனட்டை கீழே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அதுவே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக நடக்கிற மோஷன் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் நம்மளே அந்த ஆப்ஜெக்டை வாலண்டராக, இப்போ வெளிலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோன்னா நம்மளே வாலண்டராக அந்த கயிறை வந்து புல் பண்ணுவோம். நம்மளே வாலண்டராக பண்ணுறது காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ அதுவாக நடக்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக நடக்கிறது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டிக்கு கோகனட் ட்ரீ எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when we bring a magnet near a small iron nail. ஸோ ஒரு ஆணி எடுத்துக்கிறோம், அது பக்கத்தில் நம்ம மேக்னெட்டை கொண்டு போனோம், நம்மளே டச் பண்ண வைக்க தேவையில்ல, நம்ம கிட்ட கொண்டு போனாலே அந்த அயன் நெயில் என்னாகும், ஜம்ப் பண்ணி அந்த மேக்னெட்டில் போய் டச் ஆகும். பிகாஸ் ஆஃப் த அட்ராக்ஷன் ஆஃப் மேக்னெட்டோட அந்த அட்ராக்ஷன் மூலமாக அந்த ஆணி வந்து அதுவே வந்து ஜம்ப் பண்ணி மேக்னெட்டில் போய் டச் ஆகிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு. இன் தீஸ் 2 எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று கோகனட் ட்ரீ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டிக்கு, இன்னொன்று மேக்னெட் அண்ட் அயன் நெயில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு. ஸோ இன் தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட். சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா? காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நம்ம அந்த பாடியை டச் பண்ணி நமக்கும் அந்த மூவ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காண்டாக்ட் இருக்கும், நம்ம டச் பண்ணி மூவ் பண்ண வச்சா அது காண்டாக்ட் ஃபோர்ஸ். எந்தவித டச்சிங்கும் இல்லாமல் அதுவே இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் மூலமாக டச் ஆச்சுன்னா அது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். அவ்வளோதான். இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் அதோட ஏஜென்சிஸ் வந்து அனிமேட் ஃபேக்டர், இன்அனிமேட் ஃபேக்டர். அதோட டைப்ஸ் வந்து காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு அனிமேட்னாலும் இன்அனிமேட்னாலும் மீனிங் தெரிஞ்சிருச்சு. காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வந்து
தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக், வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அ ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால, புஷ் ஆர் புல் பண்ணுறதுனால என்ன நடக்கும், அதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அ ஆப்ஜெக்ட். சே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள், ஒரு புக். ஸோ ஒரு டேபிள் மேலே புக் இருக்குது. யூ புஷ் அ புக் ஆன் அ டேபிள். ஸோ அந்த புக்கை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம், என்ன ஆகும், த புக் மூவ்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஆல்ரெடி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற புக் மோஷன் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், வாட் ஹேப்பன்ஸ் வென் அ பேட்ஸ்மேன் ஹிட் அ பால், த பால் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன். ஸோ ஒரு பவுலர் வந்து பேட்ஸ்மேனுக்கு பால் போடுறான். ஸோ அது வந்து ஆல்ரெடி அந்த பால் வந்து மோஷன் பொசிஷனில் இருக்குது. இந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை வந்து அடிக்கும் போது, ஹிட் பண்ணும் போது என்னாகும், அதோட ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த பால் இன்க்ரீசஸ். மோர் ஓவர் ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, பவுலர் வந்து பாலை எந்த டைரெக்ஷனில் போடுறானோ அந்த டைரெக்ஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இவன் அடிக்கிறது இன்னொரு டைரெக்ஷனில் தான் அடிப்பான். ஸோ மோர் ஓவர் த டைரெக்ஷன் ஆஃப் த பால் சேஞ்சஸ். அதோட டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகும். அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்சிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அந்த ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுன்றது நமக்கு தெரியும். என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீட், அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும், அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இது செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள், when we crush a balloon or press rotate off or pull a rubber band, the shape of the object changes on application of force. ஸோ நம்ம வீட்டில் வந்து ரொட்டி டஃப் இருக்குல்ல, ரொட்டிக்கு வந்து மாவு செய்வோம்ல, ஸோ அது ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. நம்ம அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் போது, அதை க்ரஷ் பண்ணும் போது அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு மறுபடியும் வந்துருமா, வராது. அதோட ஷேப் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பலூன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஷேப் வந்து கொஞ்சம் மாற தான் செய்யும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மூலமாக, ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறது மூலமாக அதோட ஒரிஜினல் பொசிஷனை விட கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் செய்யும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாகவோ கான்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலமாகவோ அதோட ஷேப் வந்து மாறி இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன மாறி இருக்குன்னு பார்த்துருக்கோம். சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீட், அதோட ஸ்பீட் மாறும். சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷன், அதோட டைரெக்ஷன் மாறும். சேஞ்ச் இட்ஸ் ஷேப், அதோட ஷேப்பும் மாறும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனால ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. Next example, look at this picture. A person is applying force to stop the cart from moving. ஆல்ரெடி அந்த மாட்டு வண்டி மூவிங்கில் இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த கயிறை அவன் வந்து புல் பண்ணணும். கயிறை புல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். ஆல்ரெடி மூவிங்கில் இருக்கிறத ரெஸ்ட் பொசிஷனுக்கு அவன் சேஞ்ச் பண்ண போகிறான். ஸோ when the force is applied against the direction of motion, அது போகிற டைரெக்ஷனை விட்டு அகெயின்ஸ்டாக நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது the speed can be reduced or even the motion is stopped completely. நம்ம ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறத மோஷன் பொசிஷனுக்கு மாற்றுறதுக்கு மட்டும் ஸ்பீட் அப்ளை பண்ணணும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு இல்லை. ஆல்ரெடி மூவிங்கில் இருக்கிறத ரெஸ்ட் பொசிஷனுக்கு மாற்றுறதுக்கும் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக அதோட ஸ்பீட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும், இல்லைனா ரெடியூஸ் ஆகும். டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை பிரேக் இன் அ ஸ்பீடிங் பைசைக்கிள். ஸோ இதை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம ஓட்டுறோம்ல டூ வீலர், அந்த டூ வீலரில் நம்ம பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறோம்ல, அதை பற்றி திங்க் பண்ண சொல்கிறாங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நிறைய சேஞ்சஸ் பார்த்தோம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு இந்த ஆக்டிவிட்டி 3 ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் த எம்டி ஸ்பேசஸ். ஸோ எம்டி ஸ்பேசஸில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மூவ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. செகண்டு எம்டியாக இருக்கா, சேஞ்ச் த டைரெக்ஷன் போட்டுக்கோங்க, சேஞ்ச் த டைரெக்ஷன். தேர்டு சேஞ்ச் த ஸ்பீட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் கேன் பி இந்த சைடு உள்ள எம்டி பாக்ஸில் சேஞ்ச் த ஷேப், ரெஸ்ட் டு மோஷன். தேர்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, கம்ப்ரெஸ் ஆர் எக்ஸ்பேண்ட். நெக்ஸ்ட்டு, கேன் யூ கிவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், கிக் அ ஃபுட்பால் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்த எம்டி பாக்ஸில் புல்டு அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெல்லிருந்து வாட்டர் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு. இந்த சைட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், மேக்னெட் அட்ராக்ட்ஸ் நெயில், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் நெயில் பார்த்தோம். தென் கோகனட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு கோகனட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ புக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கை சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. இன் அ நட் ஷெல் வி கேன் சே தட் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஆன் அனதர் தட் காசஸ் த செகண்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆர் ரெஸ்ட். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறனால ஒரு ஆப்ஜெக்ட்
ஸ்டேட் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவிங் பொசிஷனுக்கோ இல்லை மூவிங் பொசிஷன்லேருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கோ சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்லோ த மோஷன், ஸ்டாப் த மோஷன், சேஞ்ச் த டைரக்ஷன், கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ் கேன் பி, என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது ஓவராலாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் அ பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. ரெஸ்ட்டில் இருந்தால் மோஷனுக்கும், மோஷனில் இருந்தால் ரெஸ்ட்டுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி, ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடையோ டைரக்ஷனையோ சேஞ்ச் பண்ணுது. தேர்ட் ஒன், சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. இது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது 3 தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ நமக்கு மோஷன்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது தான் மோஷன். ஸோ அதை ஆக்டிவிட்டி 4 மூலமாக என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 4, ப்ளே வித் த பென்சில், டூ வாட் சாந்தி டிட். ஸோ சாந்தின்ற ஒரு கேர்ள் பென்சில் வச்சுருக்கா. அந்த பென்சில் வச்சு என்னென்னலாம் பண்ணுறா நான் சொல்ல அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, சாந்தி டுக் அ பென்சில் அண்ட் ஷார்பன்ட் இட் வித் த ஷார்ப்னர். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் எடுக்கிறான், அதை வந்து ஷார்ப் பண்ணுறா. ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப், then she drew a circle using the pencil and a compass and pencil யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணுறா. செகண்ட் டைப். தேர்ட் டைப், லேட்டர் she took her ruler, ஸ்கேல் எடுக்கிறா. தேர்ட் டைப். and drew a straight line in another paper. ஸோ ஸ்கேல் எடுத்து அந்த இன்னொரு பேப்பரில் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறது தேர்ட் டைப். ஃபோர்த் ஒன், then she kept the pencil between her finger. அவள் ஃபிங்கருக்கு நடுவில் வச்சுட்டு அண்ட் மூவ்ட் இட் பேக் அண்ட் ஃபோர்த், இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி பென்சிலை வந்து இப்படி விளாண்டுட்டுருக்கா கையில் வச்சு. சரியா? இது ஃபோர்த் டைப். ஸோ இந்த 4ஐயும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 4 தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் மோஷன். நவ் லுக் அட் த மோஷன் ஆஃப் த பென்சில் இன் ஆல் தீஸ் 4 cases. How was it? In the first case, the pencil rotated in its axis. பென்சிலை ஷார்ப் பண்ணும் போது இப்படி ரொட்டேட் பண்ணுறா. ஃபஸ்ட் டைப். செகண்ட் கேஸ், it went in a circular motionல ட்ரா பண்ணுறா. தேர்டு ஒன், a pencil traveled in a straight line. ஒரு ரூலர் வச்சு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறனால நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. ஃபோர்த் டைப், in the fourth case the pencil tip moved back and forth, then that is it oscillated like a swing. நம்ம ஊஞ்சல் ஆடுவோம்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன்னாடியும் பின்னாடியும், அது மாதிரி அந்த பென்சிலை ஆசிலேட் பண்ணுறோம். These are the types of motion. We can say that the motion of the pencil was. ஸோ அவள் பண்ணுற ஆக்ஷனுக்கெலாம் ஒரு நேம் இருக்குது. அது என்னென்னா ரொட்டேஷ்னல், சர்க்குலர், ஸ்ட்ரைட், லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்டர் ஆசிலேட்ரி. ஸோ இது எல்லாமே இந்த மோஷனோட டைப்ஸ், அந்த டைப்ஸோட நேம்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும். நம்ம என்னென்ன டைப்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை பற்றி எக்ஸாம்பிள்ஸோட பிக்சர்ஸோட டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன, நிறையா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, அதோட ஸ்பீடோட சேஞ்ச், டைரக்ஷனோட சேஞ்ச், ஷேப்போட சேஞ்ச்லாம் நடக்குது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸோட நேம்ஸ் மட்டும் பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.